தான் இருக்கின்றார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதை தாண்டி உடலிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களை வைத்து சில பேர் புரிந்து கொள்ள முடியும். ஆலயத்திற்குள்ள செல்லும் பொழுதே ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியானது உண்டாகும். அதே போல உடல் சிலிர்ப்பு ஏற்படுதல், மூலாதாரத்திலே ஒரு அதிர்வு உண்டாதல், ஆக்ஞா சத்திரத்திலே ஒரு அழுத்தம் உண்டாதல், அல்லது ஏதேனும் உடலிலே ஒரு வித்தியாசமான உணர்வை நம் ஆலயத்திற்குள்ளே செல்லும் போது உணர முடியும். அல்லது வீட்டிலே நாம் பூஜை செய்யும் பொழுது கூட, இறைவனின் மந்திரத்தை சொல்லும் போதும் கூட உடலுக்குள்ளே பல பட்டாசுகள் வெடிப்பது போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம், அப்படியே ஒரு உள்ளார்ந்த உணர்வானது எப்பொழுதுமே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிங்கும் போதெல்லாம் அது பார்த்தீங்க அப்படின்னா இறைவனின் இருப்பை உங்களுக்கு ஆழமாக அழுத்தமாக எடுத்து கூறுவதாக இருக்கும். இப்படிப்பட்ட அறிகுறிகள் எல்லாம் இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடைபெறுகிறது அப்படிங்கும் போது இறைவன் உங்களுடனே தான் இருக்கிறார் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய புகழை பாடுதல், அவருடைய பெருமைகளை பேசுதல், அவருடைய மந்திரங்களை சொல்லுதல், இந்த மாதிரி அவருடைய சிந்தனையிலே இருக்கும் பொழுது தீய எண்ணங்கள் எதுவும் மேலோங்காது. நல்லவர்களுடனே இருக்கும் பொழுது இந்த உலகம் நல்லவையாகத்தான் நமக்கு தெரியும். தீயவர்களுடன் பழகும் பொழுது இந்த உலகம் தீமையாகத்தான் தெரியும். நாம் எப்படி பார்க்கின்றோம் என்ற கண்ணோட்டத்தை பொறுத்து தான் இந்த உலகம் நமக்கு காட்சியளிக்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த மாயை சூழ் உலகத்தில் எல்லாமே சிவமயமாக பார்க்கின்ற அந்த தன்மையானது நமக்குள்ளே வரும் பொழுது இந்த உலகமே சிவபெருமானாகவும், இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா ஜீவராசிகளுமே சிவபெருமானிலிருந்து